பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கலக்கமில்லை என்ற பாடலை நாம் பாடலாம். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை, 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 உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. சிங்கக்குகையில் தள்ளினாலும் தீச்சுளையில் போட்டாலும், சிங்கக்குகையில் தள்ளினாலும் தீச்சுளையில் போட்டாலும், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், சிங்கமும் நெருப்பும் என்ன செய்திடும், சிங்கமும் நெருப்பும் என்ன செய்திடும். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. சிறைச்சாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், சிறைச்சாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், சீரையும் சங்கிலியும் என்ன செய்திடும், சீரையும் சங்கிலியும் என்ன செய்திடும். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. செங்கடல்கள் சூழ்ந்து வந்தாலும், எரிகோ மதில் தடை செய்தாலும், செங்கடல்கள் சூழ்ந்து வந்தாலும், எரிகோ மதில் தடை செய்தாலும், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதனால், செங்கடலும் எரிகோவும் என்ன செய்திடும், செங்கடலும் எரிகோவும் என்ன செய்திடும். கலக்கமில்லை, கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை, 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 உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, அதாவது இயேசுவினுடைய மரண நாளை நினைவு கூறுகிறோம். வேதத்தில் எந்த நாள் நமக்கு தெரியல, ஆனால் அதை நம்ம நினைவு கூறுகிறோம். நமக்காக இயேசு பிறந்தார், மரித்தார், ஜீவனை கொடுத்தார், திரும்ப வருவார் என்று அதை நம்ம இன்றைக்கு ஒரு பக்தி முயற்சியை அனுசரிக்கிறோம். இப்போ பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 19:28 எல்லாம் முடிந்தது என்று அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஒரு வறட்சி, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம். தண்ணீர் இருந்தும் நம்ம குடித்தாலும் இந்த வெயிலுக்கு தாகம் அடங்குவதே இல்லை. கண்ட பானங்களை குடிக்கிறோம்.
இந்த பானங்கள் எல்லாம் கெமிக்கல்ல நிறைந்தது. ஆனால் இங்கு இயேசு ஒரு தாகத்தை பற்றி சொல்றார். அது என்ன தாகம் என்றால், பரிசுத்த ஆவி. எல்லாரும் தேவனுடைய ஆவியை பெற்றால் நலமாயிருக்குமே என்று வனாந்தரத்தில் மோசே ஜனங்களை பார்த்து சொல்றார். எல்லாரும் இந்த ஆவியை பெறணும். ஜனங்களுக்காக ஆண்டவர் ஒரு தாகமாக இருந்தார். ஏன்னா அந்த ஆத்துமா இருதயம் வெறுமையா இருக்குதே, தேவனை தேடலையே, தெய்வ பயம் இல்லையே, உணர்வுள்ள இருதயம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்பவே நமக்கு வாக்கு கொடுத்தார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனாரு. அதனால தான் சிலுவையில தொங்குகிற போது, நான் தாகமாயிருக்கிறேன். இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், சிலுவையை ஏற்றதனுடைய நோக்கம் இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளலை, செய்யலை, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கல, தேவனுக்கு விரோதியாக சத்துருவாக அவரை விட்டு விலகி மனம் போன போக்கில் போறாங்களே, எப்படியாவது அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிதான் இயேசு நமக்காக கல்வாரியில சிலுவையில ஜீவனை கொடுத்தாரா. ஜீவனை கொடுத்து தாகமா இருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. ஏசாயா 55:1 பார்த்தீங்கன்னா, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. தண்ணி இல்லாத வறண்ட விடாய்த்ததுமான கிணற்றை தேடி, நதியை தேடி நீங்க ஏன் போறீங்க? ஏன் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க? பக்தி முயற்சின்ற பேர்ல நீங்க தேவனை தேடாமல் உங்க சுய விருப்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அதனாலதான் தாகமா இருக்கிறவங்களே என்கிட்ட வாங்கினாரு. அவர் தாங்க நம்முடைய தாகத்தை தணிக்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:13 நாம் எல்லாரும் ஒரே ஆவியினால் தாகம் தணிக்கப்படுறோம். ஒரே ஆவியினால. இந்த ஆவியானவர் வந்தாதாங்க தாகத்தை தீர்க்க முடியும். நம்முடைய வெறுமை மாறும். வறண்ட நிலத்தின் மேல ஒரு நீரூற்று வரும். இதைத்தான் தாவீது செய்தான். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமா தாகமாயிருக்கிறது போல நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை தேடினான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தாகத்தை தனித்தாதான் நமக்கு ஒரு நிறைவு வரும். நிறைவு வந்துதான் குறைவு ஒழியும். சமாரிய பெண்கிட்ட ஆண்டவர் பேசுறார். மத்தியானத்தில் தண்ணி எடுக்க வர அந்த அம்மாவுக்கு, என் தாகத்துக்கு தண்ணி தான், நான் ரொம்ப வாஞ்சையா இருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறேன். ஏன்? உன் பொல்லாத வாழ்க்கையை நீ விடணும். இப்பொழுது உன்னோடு இருக்கிற உன் கணவன் அல்ல, நீ ஒரு பாவ கட்டில் அகப்பட்டிருக்க. அந்த அம்மா குடத்தை போட்டு அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாங்க. இத்தண்ணீரை குடிக்கிற எவனும் மீண்டும் மீண்டும் தாகம் பெறுவான். நான் ஒரு தண்ணீர் வைத்திருக்கிறேன், ஜீவ தண்ணீர், வற்றாத நீரூற்றுன்னு சொல்லி அந்த ஜீவ தண்ணீரை ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். அவள் அதை பெற்றுக்கொண்டாள். குறைவுகள் நிறைவானது. எனக்கு அருமையானவர், ஆண்டவராகி இயேசுடைய தாகத்தை அவள் தணித்தாள், விருப்பத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல தாகமா இருக்கிறார். என் பிள்ளை, நான் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துல, ஒரு பக்தியில, ஒரு விசுவாசத்துல, நீதியில வாழணும், என்னுடைய வேலையை, என்னுடைய காரியங்களை இந்த பூமியில செய்யணும்னு சொல்லி தாகமா இருக்கிறார். நீங்க அந்த தாகத்தை, அந்த விருப்பத்தை தணிக்கிறீங்களா? எதிர்பார்த்த நிறைவேற்றீங்களா? அந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கி தாகத்தை தணித்து வெறுமையை மாற்றி உம்முடைய பிள்ளையாக வற்றாத ஜீவன் நதிகளாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.